பமேலாலிங் காணாமல் போன விவகாரம் குறித்த தெளிவான பதில் இன்னும் கிடைக்கவில்லை. குடும்பத்தினர் வேதனை. 11வது சர்வதேச யோகா தினம் மலேசிய வேதாத்ரி ஸ்காய் மனவளக்கலை மன்றத்தின் ஏற்பாட்டில் 528 தமிழ் பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் மாபெரும் யோக பயிற்சி. அமெரிக்காவில் ட்ரம்புக்கு எதிரான நோ கிங்ஸ் போராட்டத்தில் துப்பாக்கி சூட்டில் ஒருவர் பலி. ரந்தா பஞ்சாங் தீர்வையற்ற வர்த்தக மண்டல பகுதியில் 1.4 மில்லியன் ரிங்கெட் மதிப்புள்ள கஞ்சா பறிமுதல். சட்டம் 118 என்றழைக்கப்படும் வீட்டுடைமை மேம்பாட்டு சட்டத்தின் கீழ் விற்கப்படும் குடியிருப்பு சொத்துக்கள் விற்பனை மற்றும் சேவை வரியான SSTயில் இருந்து விலக்கு பெறுகின்றன. வீடமைப்பு மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சர் ngah korming அதனை அறிவித்துள்ளார். நில உரிமை அல்லது சொத்தின் பயன்பாட்டு நோக்கத்தை பொறுத்து SST விலக்கு தீர்மானிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். அதாவது சர்வீஸ் அடுக்குமாடி குடியிருப்புகள் உட்பட அனைத்து குடியிருப்பு கட்டடங்களும் அவை குடியிருப்பு பயன்பாட்டிற்காகவும் சட்டம் 118 வரம்பிற்குள்ளும் இருக்கும் வரையிலும் SST வரியில் இருந்து அவை விலக்கு பெறும் என்றார் அவர். புதுப்பிக்கப்பட்ட SST வரி விதிப்பு பற்றி கவலைகளை வெளிப்படுத்தும் தொழில்துறை பங்குதாரர்களின் கருத்துக்கள் தொடர்பில் 2வது நிதி அமைச்சர் டத்துஸ்ரீ அமீர் அம்சா அசிசானுடன் கலந்தாலோசித்ததை தொடர்ந்து ngah korming இந்த அறிக்கையை வெளியிட்டார். சேவை வரி ஒரு மட்டத்தில் மட்டுமே விதிக்கப்படுவதை உறுதி செய்ய அடுக்கு வரிகளின் பிரச்சனை வணிகத்தில் இருந்து வணிகத்திற்கு அல்லது B2B விலக்கு மூலம் தீர்க்கப்பட்டது என்றார் அவர். நிதி அமைச்சின் அறிவிப்பின்படி சிமெண்ட், மணல் போன்ற கட்டுமான பொருட்கள் தொடர்ந்து 0% விழுக்காடு விற்பனை வரிக்கு உட்படும். கட்டுமான பொருட்களுக்கு பொருந்தும் 400 கட்டண குறியீடுகளில் வாட்கள், வாட்ஸ், லெமினேட் கண்ணாடி மற்றும் வலை போன்ற 8 பொருட்களுக்கு மட்டுமே விற்பனை வரி அதிகரிக்கப்பட்டுள்ளது. இது மொத்த கட்டட பொருட்களின் கட்டண குறியீடுகளில் 2 விழுக்காடு மட்டுமே பாதிக்கும். எனவே குத்தகைக்காரர்கள் சேவை கட்டணங்கள் இருந்து பொருள் செலவுகளை பிரிக்க தேர்வு செய்யலாம். இதனால் சேவை வரி கட்டுமான சேவைகளுக்கு மட்டுமே பொருந்தும் என அமைச்சு சுட்டிக்காட்டியிருந்தது. 2 மாதங்களுக்கு முன்பு மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் MECC தலைமையகத்திற்கு செல்லும் போது காணாமல் போன பமேலாலிங் விவகாரத்தில் விசாரணை நிலை குறித்து போலீசிடம் இருந்து இன்னும் தெளிவான பதில் எதுவும் கிடைக்கவில்லை என அவரது குடும்பத்தினர் வேதனையுடன் கூறியுள்ளனர். தொடக்கத்தில் கோரப்பட்டதை தாண்டிய தகவல்களை சமர்ப்பிப்பது உட்பட விசாரணைக்கு உதவ குடும்பத்தினர் முயற்சித்த போதிலும் போலீஸ் துறையிடம் இருந்து புதிய தகவல் எதுவும் கிடைக்கப்பெறவில்லை என பமேலாலிங்கின் குடும்பத்தை பிரதிநிதிக்கும் வழக்கறிஞர் சங்கீத் கவுர் தெரிவித்தார். 47 நபர்களிடம் இருந்து வாக்குமூலங்களை பதிவு செய்ததாகவும் ஆனால் தெளிவான தகவல்கள் எதுவும் கிடைக்கவில்லை என போலீசார் கூறியுள்ளனர். போலீஸ் அதிகாரிகள் MECC அதிகாரிகளிடம் விசாரித்தார்களா மற்றும் பமேலாலிங் ஊழல் குற்றவாளிகளுக்கு வழங்கும் தகவலின் தன்மையை தீர்மானித்தார்களா என்பது உட்பட பல கேள்விகளையும் சங்கீத் கவுர் எழுப்பியுள்ளார். தாய்லாந்து எல்லைக்கருகே கைவிடப்பட்ட நிலையில் பமேலாலிங் கடத்தப்பட்டதாக CCTV காட்சிகளில் அடையாளம் காணப்பட்ட கார்களில் ஒன்று தொடர்பாக ஏற்பட்ட முன்னேற்றம் குறித்தும் அவர் வினவினார். தடயவியல் சோதனை குறித்த புதிய தகவல்கள் எதுவும் இன்னும் குடும்பத்தினருக்கு கிடைக்கவில்லை என்றும் அவர் கூறினார். பமேலாலிங் எல்லை தாண்டி அழைத்து செல்லப்பட்டிருக்கலாம் என்ற சாத்தியக்கூறுகள் இருந்தாலும் இன்டர்போல் எனப்படும் அனைத்துலக போலீசிற்கு இன்னும் எச்சரிக்கப்படாதது ஏன் என்றும் சங்கீத் கேள்வி எழுப்பினார். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 21ஆம் தேதி அனுசரிக்கப்படும் அனைத்துலக யோகா தினத்தை முன்னிட்டு எதிர்வரும் ஜூன் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மலேசிய வேதாத்ரி ஸ்காய் மனவளக்கலை மன்றத்தின் ஏற்பாட்டில் 11வது சர்வதேச யோகா தினம் 2025 சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நாடு முழுவதிலும் உள்ள 528 தமிழ் பள்ளிகளில் 4ஆம் ஆண்டில் இருந்து 6ஆம் ஆண்டு வரை பயிலும் சுமார் 40,000 மாணவர்கள் இப்பயிற்சியில் இயங்கலை வாயிலாக பங்கேற்கின்றனர். அதே சமயம் நெகிரி செம்பிலானின் சிரம்பான், பொட்டிக்சன் சுற்றுவட்டார தமிழ் பள்ளிகளில் இருந்து சுமார் 1000 மாணவர்கள் நேரடியாகவும் இப்பயிற்சியில் பங்கு பெறுகின்றனர். ஒரே நேரத்தில் இத்தனை பேர் யோகாசன பயிற்சிகளை செய்வது மலேசிய வரலாற்றில் இதுவே முதல் முறையாகும். இதன்படி அமேசிங் மலேசியா புக் ஆஃப் ரெக்கார்ட் சாதனை புத்தகத்தில் இடம் பிடிக்கும் ஒரு முயற்சியாகவும் இது அமையவிருக்கின்றது. நாடு முழுவதும் பல கிளைகளை கொண்ட மக்களுக்கு எளிய முறை குண்டலினி யோக பயிற்சிகளையும் காயக்கல்பம் உள்ளிட்ட இதர மனவளக்கலை பயிற்சிகளையும் இந்த மலேசிய வேதாத்ரி ஸ்காய் மனவளக்கலை அறக்கட்டளை வழங்கி வருகிறது. கல்வி அமைச்சின் முழு ஆதரவோடு மலேசிய தமிழ் பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் மன்றம், இந்திய ஆயுஷ் அமைச்சு, இந்திய யோகக்கலை அமைப்பான அகில உலக சமுதாய சேவா
சங்கம் ஆகிய அமைப்புகளின் கூட்டு முயற்சியில் இம்மாபெரும் நிகழ்ச்சி அமையவிருப்பதாக ஏற்பாட்டுக்குழு இயக்குனர் டாக்டர் அமர்ஜித் கவுர் ஜஸ்வந்த் சிங் கூறினார். லிங்கி வட்டாரத்தில் பிரம்மாண்டமாக அமையப்பெற்றுள்ள மலேசிய வேதாத்ரி ஸ்காய் மனவளக்கலை அறக்கட்டளையின் அறிவு திருக்கோயிலில் இந்நிகழ்ச்சி காலை மணி 7:30 தொடங்கி சுமார் 1 மணி நேரம் நடைபெறும். யோகக்கலையை அறிந்து கொள்வது மட்டுமல்லாமல் உடல் ஆரோக்கியத்தை பேணுவதன் முக்கியத்துவத்தையும் மாணவர்களுக்கு இந்நிகழ்ச்சியின் மூலம் எடுத்துரைக்க முடியும் என மலேசிய வேதாத்ரி ஸ்காய் மனவளக்கலை அறக்கட்டளையின் தேசிய தலைவர் துணை பேராசிரியர் ஆறுமுகம் பாலகிருஷ்ணன் கூறினார். மேல் விவரங்களுக்கு திரையில் காணும் மின்னஞ்சல் முகவரி அல்லது கீழ்காணும் எண்களின் மூலம் ஏற்பாட்டு குழுவினரை தொடர்பு கொள்ளலாம். ரந்தாவ் பஞ்சாங் தீர்வையற்ற மண்டல பகுதியில் சுங்கத்துறை மேற்கொண்ட நடவடிக்கையில் 1.4 மில்லியன் ரிங்கேட் மதிப்புடைய கஞ்சாவை பறிமுதல் செய்தது. அந்த பகுதியில் மே 27ஆம் தேதி கைவிடப்பட்ட நிலையில் காணப்பட்ட ஷூட்கேஸ் ஒன்றில் 14.398 கிலோவிற்கும் அதிகமான கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டதாக கிளாந்தான் சுங்கத்துறை இயக்குனர் வான் ஜமால் அப்துல் சலாம் வான்லாங் தெரிவித்தார். அந்த பேக்கில் கஞ்சா பூக்கள் இருப்பதாக சந்தேகிக்கப்படும் 10 வெளிப்படையான பிளாஸ்டிக் பேக்கெட்டுகள் இருப்பது சோதனையில் தெரியவந்ததாக அவர் வெளியிட்ட அறிக்கையில் கூறினார். அதே இடத்தில் மற்றொரு பையை எடுத்து சென்ற தாய்லாந்து நாட்டவரும் சோதனை செய்யப்பட்டார். முதற்கட்ட விசாரணையில் சந்தேக நபர் சுங்கைகுலோ வழியாக கடத்தல் பாதையை பயன்படுத்தி ஒரு சட்டவிரோத தளம் வழியாக நாட்டிற்குள் நுழைந்து தீர்வையற்ற மண்டலம் வழியாக வெளியேறியது தெரியவந்தது. 1952ஆம் ஆண்டின் அபாயகரமான போதைப்பொருள் சட்டத்தின் 39B பிரிவின் கீழ் இந்த விவகாரம் தொடர்பில் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இத்தகைய கடத்தல் நடவடிக்கைகள் நாட்டிற்கு வருமான இழப்பை ஏற்படுத்துவதோடு தேசிய பாதுகாப்பு மற்றும் பொது நல்வாழ்விற்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாக வான் ஜமால் மேலும் கூறினார். டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரப்பர் எஸ்டேட் பாய், பால்வெட்டியின் மகன், பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை. இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி 108 இந்து தெய்வங்களின் சுருக்க கதை. தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள். நேற்று ஃபெல்டா குனோங் பொசுட் 2இல் உள்ள எண்ணெய் பனை தோட்டம் ஒன்றில் அழுகிய உடல் ஒன்று மரத்தில் தொங்கிய நிலையில் கண்டெடுக்கப்பட்டதை அடுத்து போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். கால்நடைகளை தேடிக் கொண்டிருந்த ஒருவர் அந்த அழுகிய உடலை பார்த்தவுடன் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததாக முவாலிம் மாவட்ட காவல்துறை தலைவர் முகமது அஸ்னி முகமது நாசேர் தெரிவித்துள்ளார். சம்பவ இடத்தில் நடத்தப்பட்ட முதற்கட்ட சோதனையில் உடல் ஆடையின்றி மிகவும் அழுகிய நிலையில் இருப்பதுடன் அருகிலுள்ள வடிகாலில் பெண்ணின் உள்ளாடையும் செருப்பையும் காவல்துறையினர் கண்டுபிடித்துள்ளனர். மேலும் திருமணமான இந்திய பெண்கள் பொதுவாக அணியும் நகைப்பொருளான தாலி சங்கிலி இறந்தவரின் கழுத்தில் இருந்ததை தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவராக இருக்கலாம் என்று அவர் மேலும் விளக்கமளித்துள்ளார். இந்நிலையில் அழுகிய உடல் ஈப்போவில் உள்ள ராஜாபுர் மைசூரி பைனூன் மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டதுடன் இவ்வழக்கு தொடர்பான தகவல் அறிந்த பொதுமக்கள் காவல்துறையினரை உடனடியாக தொடர்பு கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். ஈரானுக்கு எதிரான இஸ்ரேல் தாக்குதலில் மரணமடைந்தவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்துள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை முதல் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலில் இதுவரை 224 பேர் உயிரிழந்ததாக ஈரான் சுகாதார அமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மேலும் 1277 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் செய்தி தொடர்பாளர் உசேன் கர்மான்பூர் சமூக ஊடகங்களில் தெரிவித்தார். உயிரிழந்தவர்களில் 90 விழுக்காட்டிற்கும் அதிகமானோர் பொதுமக்கள் என்று அவர் கூறினார். 2 எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் இஸ்ரேலால் தாக்கப்பட்டதை ஈரான் உறுதிப்படுத்தியது. ஏற்கனவே அனைத்துலக தடைகளின் கீழ் உள்ள ஈரானின் எரிபொருள் துறையின் மீது பரந்த அளவிலான தாக்குதல் நடத்தப்படலாம் என்ற கவலையை இது எழுப்பியுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற 3வது அலை வான்வெளி தாக்குதல்களில்
அதிக மூத்த பாதுகாப்பு அதிகாரிகளை குறிவைத்து ஈரானிய வான்வெளியை கிட்டத்தட்ட முழுமையாக கட்டுப்பாட்டில் கொண்டு வந்ததாக இஸ்ரேல் தெரிவித்தது. உடனடியாக ஆயுத தொழிற்சாலைகளை காலி செய்யுமாறு ஈரான் மக்களுக்கு இஸ்ரேல் எச்சரித்திருப்பதால் இதனால் ராணுவ நடவடிக்கை மேலும் விரிவுபடுத்தப்படலாம் என்பதற்கான அறிகுறி என கூறப்படுகிறது. நேற்று நண்பகலில் ஈரான் தலைநகர் தேரானில் பல புதிய வெடிசத்தங்கள் கேட்டன. ஈரானுக்கு எதிரான இஸ்ரேல் தாக்குதலுக்கு தனது முழு ஆதரவை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளதோடு ஒரு புதிய அணுசக்தி ஒப்பந்தத்திற்கு ஒப்புக்கொள்வதன் மூலம் மட்டுமே அந்நாடு பெரிய அழிவை தவிர்க்க முடியும் என்று எச்சரித்துள்ளார். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. அமெரிக்காவின் யூதா மாநிலத்தில் அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு எதிரான நோ கிங்ஸ் போராட்டத்தில் சுடப்பட்ட ஆடவர் ஞாயிற்றுக்கிழமை உயிரிழந்தார். அந்த மேற்கு அமெரிக்க மாநில போலீஸ் அதனை உறுதிப்படுத்தியது. சால்ட் லேக் சிட்டியில் சனிக்கிழமை நடைபெற்ற போராட்டத்தில் 24 வயது இளைஞர் ஒருவர் AR-15 பாணி அரை தானியங்கி துப்பாக்கியை காட்டி மிரட்டிக் கொண்டிருந்தார். அப்போது மூன்றாவது நபர் அந்த 24 வயது ஆடவரை நோக்கி 3 முறை சுட்டார். அதில் ஒரு தோட்டா துரதிர்ஷ்டவசமாக 39 வயது ஆர்த்தூர் ஃபோலாசா ஆலோ மீது பட்டு அவர் உயிரிழந்ததாக போலீஸ் கூறியது. நாடு முழுவதும் ட்ரம்புக்கு எதிராக நடைபெற்று வரும் நூற்றுக்கணக்கான ஆர்ப்பாட்டங்களில் இந்த சால்ட் லேக் சிட்டி போராட்டமும் ஒன்றாகும். ஆர்த்தூரோ காம்போவா என அடையாளம் காணப்பட்ட AR-15 துப்பாக்கியை ஏந்திய நபர் கொலை குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இது ஆரம்பகட்ட குற்றச்சாட்டே. அரச தரப்பு வழக்கறிஞர்களால் அது உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. உண்மையில் காம்போவா தனது ஆயுதத்தால் சுடவில்லை என நேற்றைய செய்தியாளர் சந்திப்பில் பேசிய மாநகர போலீஸ் தலைவர் வில்லியன் ரெட் கூறினார். காம்போவாவை நோக்கி சுட்ட நகர் உயர் தெளிவுத்திறன் கொண்ட வெஸ் அங்கியை அணிந்திருந்தார். மேலும் அவர் போராட்டக்காரர்களுடன் தொடர்புடையவராக தெரிகிறார். அவர் மீது எந்த குற்றச்சாட்டும் சுமத்தப்படவில்லை. போலீசுடன் அவர் ஒத்துழைத்தார் என்று ரெட் கூறினார். அதே சமயம் காம்போவா மீது எந்த குற்றவியல் பின்னணியும் இல்லை. இந்நிலையில் துப்பாக்கியை காட்டி மிரட்டிய அவரது சாத்தியமான நோக்கங்கள் என்ன என்பதை புலனாய்வாளர்கள் இன்னும் ஆரம்ப கட்டங்களில் விசாரித்து வருவதாக ரெட் கூறினார். கடந்த ஆண்டு நவம்பரில் ட்ரம்ப் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டதில் இருந்து அமெரிக்கா தீவிர அரசியல் குழப்பங்களின் பிடியில் உள்ளது. பிரேசில் சவு பாவுலோவில் சுற்றுப்பயணிகள் ஏறி சென்ற உரிமம் பெறாத வெப்பக்காற்று பலூன் விழுந்து விபத்துக்குள்ளான சம்பவத்தில் 26 வயது பெண் ஒருவர் மரணமடைந்ததோடு இதர 10 பேர் காயமடைந்தனர். 35 பேர் ஏறி சென்ற அந்த பலூன் இப்பேரு நகருக்கு அருகில் உள்ள கெபிலா கிராமப்புற பகுதியில் விழுந்து விபத்துக்குள்ளானதாக ராணுவ போலீஸ் அறிக்கையை மேற்கோள் காட்டி உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. அந்த பலூனுக்கு பொழுதுபோக்கு அல்லது சுற்றுப்பயணிகளை ஏற்றி செல்வதற்கான உரிமம் இல்லை என்றும் சம்பவத்திற்கு பிறகு சுற்றுப்பயணிகளை ஏற்றி சென்றவர் கைது செய்யப்பட்டார் என தெரிவித்துள்ளது. அந்த வெப்பக்காற்று பலூன் தங்கள் அமைப்பில் பதிவு செய்யப்படவில்லை என பொய்த்துவா நகரத்தை தளமாக கொண்ட பிரேசிலிய பலூன் கூட்டமைப்பு தெரிவித்தது. அந்த சம்பவம் குறித்து மேலும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது.